வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோவலம் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஹஸ்ரத் தமீம் அன்சாரி சஹாபே ரசூல் அவர்களுடைய தர்காவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க நாம் இப்போ தர்காக்குள்ளே போகலாம். இந்த தர்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தர்காவை பற்றின முழு டீட்டெயில்ஸையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்ரத் கிட்ட கேட்டோம். அவர் முதல்ல வந்து வீடியோவில் வர மறுத்துட்டார். இருந்தாலும் இந்த தர்காவை பற்றி நான் மக்களுக்காக தெரிய வைக்கிறேன்றதுக்காக எங்களுக்கு ஆடியோவாக வந்து அதை சொல்லி தந்தார். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தர்காவை பற்றின முழு விபரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோவில். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கோவலம் தர்கா ஷெரீஃபுக்கு வருகை தரும் அனைத்து சமூக மக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவலம் தர்பாரில் ஹஸ்ரத் தமீம் அன்சாரி சஹாபியே ரசூல் என்றால் நபித்தோழர், நபிகள் நாயகத்தின் திருத்தோழர். மக்கா மாநகரத்தில் ஒரே கடவுள் என்ற கொள்கையை நபிகள் நாயகம் அறிவித்த பொழுது மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த தமீம் அன்சாரி நாயகம் 3 ஆண்டுகளுக்கு முன்னால், நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால். பாபா சொல்லிட்டார், எனக்கு வயது முதிர்ந்தவுடன் நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடலை ஒரு பெட்டியில், சந்தன பேழை பெட்டியில் வைத்து என்னுடைய சிஜ்ரா என்னும் என்னுடைய சிறப்பு வாழ்க்கை குறிப்பை எழுதி அதில் வைத்து நீங்கள் கடலில் விற்றுவிடுங்கள், இந்த அரபிக் கடலில் விற்றுவிடுங்கள். அது எங்கு போய் கரை ஒதுங்கிறதோ அங்கே என்னுடைய இறுதி அடக்கம் நடைபெறும் என்று. அதே போல் அவர் அங்கு வாழ்ந்து முடிந்து இறந்த பிறகு அவருடைய உடலை ஜனாசா தொழுகைக்கு பிறகு பெட்டியில் வைத்து கடலில் விட்டுவிட்டார்கள், அரபிக்கடலில். அந்த அரபிக்கடலில் விடப்பட்ட பாபாவின் உடலானது அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் என்று பல உலகம் முழுவதும் சுற்றி கடைசியில் இந்த வங்கக்கடலின் ஓரமாக வந்து கரை ஒதுங்கியது. கரை ஒதுங்குவதற்கு முன் இங்கு யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தாரோ அந்த அரசர்களுக்கு கனவில் காமிக்கப்பட்டது, இங்கு ஒரு பெட்டி கரையோரம் ஒதுங்குகிறது, இதை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப அரசரின் கனவிலும் அரசியின் கனவிலும் காமிக்கப்பட்டது. அதே போல் சிப்பாய்களை கொண்டு வந்து இங்கு வைத்தனர். ஒரு சில நாட்களில் அதே போல் நடந்தது. இங்கு உள்ள மீனவ மக்கள் அந்த வேலையத்தை பார்த்து அதில் கிட்டே செல்லும் பொழுது கடலில் தண்ணீரில் அது ஒதுங்கி போனது. இதை கேள்விப்பட்டு அரசரிடத்தில் சொல்லும் பொழுது சிப்பாய்கள் வந்து பெரிய உலமாக்கள் அவர்கள் வந்து பெட்டியை எடுத்து நல்லடக்கம் செய்தனர். அடக்கமாகும் பொழுது இந்த ஊரின் பெயர் சாதத் பந்தர். இது ஒரு ஹார்பர், கப்பல் போக்குவரத்து வணிகம் நடந்து கொண்டிருந்த இடமாக இருந்தது. நாளடைவில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பல மக்கள் பல நூற்றாண்டு காலமாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் என்று அனைத்து மக்களும் பாபாவின் ஆசி பெற்று நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபாவின் சந்தனக்கூடு துல்ஹஜ் பிறை 15, 16 ஹஜ் பெருநாள் முடிந்து 5 நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் தமீம் அன்சாரி சஹாபே ரசூல் அவருடைய திருச்சந்தனக்கூடு நடைபெறும். அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சொந்தங்கள், அனைத்து மத சொந்தங்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து தருகிறார்கள். அவர்கள் பிரச்சனைகளையும் வியாபார விஷயங்களையும் நோய்வினை பிரச்சனைகளையும் எல்லாம் இங்கு வந்து தீர்த்து வைக்கப்படுகிறது. அனைவரும் வந்து பாபாவின் அருள் பெற்று ஈருலக நன்மையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.